மதுரை டங்ஸ்டன் குறிச்சு இந்த அரசியல் ஆட்டத்துல நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். மதுரையை ஸ்தம்பிக்க வைத்த விவசாயிகளின் போராட்டம். டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி மேலூர்ல இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் மதுரைக்கு பேரணியா கிளம்பி வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் அரிட்டாப்பட்டி, நரசிங்கம்பட்டி உள்ளிட்ட 11க்கும் மேற்பட்ட ஊராட்சிகள்ல டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு மத்திய அரசிடம் இருந்து வேதாந்தா குழும நிறுவனம் ஏலம் எடுத்துச்சு. மாநில அரசு டங்ஸ்டன் திட்டத்துக்கு எதிராக சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றியுள்ள நிலையில மத்திய அரசு ஏலத்தை ரத்து செய்ய கோரியும், அரிட்டாப்பட்டி பல்லுயிர் சூழல் தளத்தை பாதுகாக்கவும், மேலூர் வட்டாரத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிக்க வேண்டும் அப்படின்னும் மேலூர் சுற்று வட்டார பகுதியில கடந்த ஒரு மாதமா தொடர்ந்து போராட்டங்கள் நடந்து வருது. அதன் ஒரு பகுதியா மேலூர் முல்லை பெரியாறு ஒரு போக பாசன விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்ய கோரி நேற்று மதுரை தலைமை தபால் நிலையத்துல முன்னெடுத்து போராட்டம் நடத்தி வந்தாங்க. மதுரை தலைமை தபால் நிலையம் முன் போராட்டம் நடத்துவதா அறிவிப்பு வந்துச்சு. அதனை அடுத்து மேலூர் பகுதியில் உள்ள விவசாயிகள் போராட்டத்துக்கு ஆதரவாக வணிகர்கள் கடை அடைப்பு போராட்டத்திலையும் ஈடுபட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் மேலூரை சுற்றியுள்ள ஊர்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான விவசாயிகள், இளைஞர்கள், பெண்கள், மாணவர்கள் பேரணியா கிளம்பி நரசிங்கம்பட்டியில கூடியிருந்த விவசாயிகளோட சேர்ந்து மதுரை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில நடைப்பயணத்தையும் மேற்கொண்டாங்க. ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பியும் பேன் டங்ஸ்டன் என்ற பதாகைகளை ஏந்தியவாறு 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடந்து வந்தது போக்குவரத்தை ஸ்தம்பிக்க வச்சுச்சு. இதே போன்று பல்வேறு பகுதிகளில் இருந்து நூற்றுக்கணக்கான டிராக்டர்கள், சிறிய வாகனங்கள்ல இருந்து மக்கள் வந்துகிட்டே இருந்தாங்க. இதனால மதுரை திருச்சி நெடுஞ்சாலையில 2 மணி நேரத்துக்கு மேல வாகனங்கள் 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு அணிவகுத்து நின்றதுனால கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுச்சு. நடைபயணமா வர அனுமதி மறுத்த காவல்துறையினர் வெள்ளரிப்பட்டி, சிட்டம்பட்டி, ஒத்தக்கடை பகுதிகளில் தடுக்க முற்பட்ட போது காவல்துறையினருக்கும் மக்களுக்கும் இடையே வாக்குவாதத்தோட தள்ளுமுள்ளும் ஏற்பட்டு பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் பேரணியும் தொடங்கிச்சு. பேரணியில வந்த விவசாயிகளுக்கு, போராட்ட குழுவினருக்கும் ஒத்தக்கடை, மாட்டுத்தாவணி பகுதியில இருந்த பொதுமக்கள் குடிநீர் பாட்டில்களையும் உணவுகளையும் வழங்கி போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. இதற்கிடையே மாட்டுத்தாவணியில இருந்து தமுக்கம் தலைமை தபால் நிலையம் வரை போலீசார் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருந்துச்சு. மதுரை மாநகர் எல்லைக்குள்ள மதிய நேரத்துல சாரசாரையா மக்கள் அணிவகுத்து வர அவர்களுடன் நூற்றுக்கணக்கான வாகனங்களும் பின்னாடி தொடர்ந்து வந்து பரபரப்பை ஏற்படுத்திச்சு. அதுக்கப்புறம் தமுக்கமும் வந்து சேர்ந்தாங்க. அங்கு காவல்துறை வைத்திருந்த தடுப்புகளை உடைத்தெறிஞ்சு போராட்ட குழுவினர் தமுக்கம் பகுதிக்கு வந்ததால பரபரப்பையும் ஏற்படுத்திச்சு. அதுக்கப்புறம் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக முழக்கங்களையும் எழுப்பி கொண்டிருந்தாங்க. போராட்டத்தை முடிக்க 3 முறை காவல்துறை தரப்புல பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருந்துச்சு. பின்பு போராட்டத்தை முடிச்சு கலைஞ்சும் சென்று விட்டாங்க. டெல்லியில நடந்த விவசாயிகள் போராட்டம் போல, சென்னையிலும் மெரினால நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் போல மதுரையில இன்று ஸ்தம்பிக்க வச்ச விவசாயிகளின் மத்திய அரசு டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்ய அதிகாரப்பூர்வமா அறிவிக்கவில்லை அப்படின்னாலும் அடுத்த போராட்டம் இதை விட தீவிரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.